ரூத் பாருங்க, அதே தான், சேம் திங்ஸ். அவருடைய ஜேர்னியே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறா பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் வேலை செய்ய போகிறேன் அப்படி சொல்ல, நான் வயல்வெளிக்கு போய் வேலை செய்ய போகிறேன்னு சொல்ல, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ. அவளுக்கு ஒன்று தெரியுது, அவள் ஒரு கீ அவள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. அவளுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, முதல்ல எஃபோர்ட் கிடையாது, முதல்ல ஃபேவர். அவன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னா, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். வேலை செய்ய போகிறேன் உண்மைதான், ஆனால் நான் வேலையை நம்பி போகல. பிஸ்னஸ் செய்ய போகிறேன் உண்மைதான், ஆனால் நான் அதை நம்பி போகல. நான் எதை நம்பி போக போகிறேன்னா, ஐ பிலீவ் த ஃபேவர். நான் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன், நான் சில காரியங்களை நான் செய்ய போகிறேன் உண்மைதான், ஆனால் அதல்ல, அவருடைய தயவு எனக்கு ஒன்றை செய்யும். மா காலாமா ஷாடாலா மேரே. அப்போ இந்த பெண்ணுடைய, இந்த மோவாபிய பெண்ணாகிய இந்த ரூத்துடைய மனதில் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிருக்குது. என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஃபேவர், தயவு.